ஒரு முட்டாள் புறா ஒன்று ஒரு காட்டை ஆட்சி செய்து வந்தது. அது தன் உள்ளத்தில் தான் அந்த காட்டிலேயே ரொம்ப அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் அதனோட ஆட்சியினால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த காட்டில் உள்ளவங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சாலே அவங்களுக்கு ரொம்ப கடுமையான தண்டனைலாம் கொடுத்துருக்கு. அந்த புறா கிட்ட புச்சுங்கிற ஒரு பறவை வேலை பார்த்துட்டு வந்திருக்கு. அந்த புச்சுங்கிற பறவை ரொம்ப அறிவாளி. ஆனால் அந்த புறா பூச்சியோட எந்த அறிவுரையும் கேட்காது. ஏதாவது ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டால் மட்டும் பூச்சுவை யூஸ் பண்ணி அந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சுக்கும். ஒரு நாள் புறா பூச்சிக்கிட்ட, கண்டிப்பாக காட்டில் உள்ள எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போடுற சட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை கேட்ட புச்சு, ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களால இந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணவே முடியல. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை கேட்ட அந்த புறாக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கு. இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை நீ சொன்னா கண்டிப்பாக உனக்கு கடுமையான தண்டனை நான் கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை கேட்ட புச்சு, நான் வேணால் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உண்மையிலே உங்களை பிடிக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன ஐடியா சொல்லு பார்ப்போம். ஒரு நாள் நீங்கள் ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி நடிங்க. அப்போது இந்த காட்டில் உள்ள எல்லாருமே உங்களுக்கு ஏதோ ஆக போகுதுன்னு நினச்சிட்டு அவங்க உள்ளத்தில் உள்ளதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போது அவங்க உள்ளத்தில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை கேட்ட புறா, இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம இதை பண்ணுவோம். அப்போது இந்த காட்டில் உள்ள எல்லாருமே என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க சொன்ன மாதிரியே புறா தனக்கு ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி நடிச்சிருக்கு. அந்த செய்தி அந்த காட்டில் உள்ள எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பித்தது. காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கு. அப்போது புறாவோட வீட்டிலையே வேலை செய்கிறவங்க வெளியே இருந்து பேசிக்கிட்டதை புறா கேட்டிருக்கு. இந்த புறாக்கு ஏதோ ஆக போகுது. கண்டிப்பாக இந்த புறா மட்டும் இல்லாமல் போச்சுன்னா நம்ம ரொம்ப ஃப்ரீயாயிடலாம். காட்டிலையும் இனி நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பறவைகள் மட்டும் இல்லை, காட்டில் உள்ள மற்ற பறவைகளும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கு. இது எல்லாமே புறா பார்க்க ஆரம்பித்தது. அப்பந்தான் புறா தன்னோட முட்டாள்தனத்தை நினச்சி வருத்தப்பட்டிருக்கு. அதிகாரத்தால் யாரையும் பணிய வைக்க முடியாது. உண்மையாக நேசித்தா மட்டும்தான் அவங்க நம்மளை உண்மையாகவே நேசிப்பாங்க, மதிப்பாங்க அப்படின்னு நினச்சிருக்கு. அதுக்கப்புறம் புறா தன்னுடைய உள்ளத்தை மாற்றிக்கிட்டு எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழக ஆரம்பித்தது. தனக்கு ரொம்ப ஒரு நல்ல அறிவுரையை சொன்ன புச்சுக்கு ரொம்ப நன்றி சொல்லிச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன். பாய்.